ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோராஸ் ஃபுட் அண்ட் நாட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் மசாலா ஃப்ரைட் ஃபிஷ். பொதுவாக ஒரு ஃப்ரைடு ஃபிஷ் எப்படி இருக்குன்னு நினப்போம்னா, அது மசாலா உள்ளே இறங்கியிருக்கணும், அதே நேரத்தில் அது கிறிஸ்பியாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும்னு நினப்போம். ஸோ இந்த வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு மசாலா ஃப்ரைட் ஃபிஷ் எப்படி பண்ணுன்றதை பார்ப்போம். ஸோ மீனை வெட்டிக்கலாம். வெட்டிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்குவோம். இந்த ராக் சால்ட்டு போட்டு அதை நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணும்போது அதில் உள்ள டர்ட்டிஸ் எல்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் டர்மரிக் பவுட்ரு, சால்ட்டு திருப்பியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வச்சு அதை நல்லா அலசிக்கிடுவோம். உள்ள இன்னர் பார்ட்டில் உள்ள அந்த டர்ட்டி எல்லாம் எடுத்துடலாம். ஓகே. ஸோ 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணும்போது ஃபிஷ் நல்லா க்ளீன் ஆயிரும். ஓகே. இப்போ இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே நம்ம ஒரு ஷார்ப்பான நைஃபை வச்சு நல்லா மார்க் பண்ணிக்கிடுவோம் ஆழமாக. எப்படி ஆழமாக மார்க் பண்ணும்போது நமக்கு மசாலா போடும்போது உள்ளே இறங்கும். இப்போ நமக்கு ஃபிஷ்ஷை பொரித்து எடுத்த பிறகும் நல்லா உள்ள மசாலா இறங்கியிருக்கும். ஸோ ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ மசாலா எப்படி பண்ணுறத பார்ப்போம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுட்ரு, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ இந்த ஸ்பைசியாக கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சால்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். ஷார்ப்னஸ் இன்னும் வேணும் அப்படின்னா கூட ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கார்லிக் பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கார்லிக், பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பேஸ்ட் டைப்பில் திக்காக வர்றது மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி அந்த மேலே மார்க் பண்ணியிருக்கிற அந்த ஃபிஷ்ஷில் இந்த மசாலாவை அப்ளை பண்ணுவோம். நல்லா அந்த ஃபிஷ்ஷு உள்ளுக்குள்ளே போகிறது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, இப்போ இந்த மசாலா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த வெட்டி இருக்கிற அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுலாம் இந்த மசாலா உள்ளே போகும். இதை ஒரு மினிமம் 1 hour 1.5 hour நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம், இல்லை ஓவர் நைட்டு கூட வைக்கலாம். எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கும். ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அந்த டேஸ்ட் அப்படி இருக்கும். ஸோ இப்போ மசாலா போட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1.5 hour வச்சு எடுத்தாச்சு. இப்போ அப்படியே ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா மேலே அப்ளை ஆகிருக்கிறது அப்படியே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அது அப்படியே கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த மசாலா ஃப்ரைட் ஃபிஷ் ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா உள்ள மசாலா இறங்கியிருக்கு. பார்த்தாவே தெரியுது, நல்லா கோல்டன் கலரில் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. இதை நம்ம இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம். ஸோ ஃபிஷ்ஷுக்கு அக்காம்பனிமெண்ட் ஆனியன் ரிங்ஸு, லெமன் வெஜ்ஜஸ். ஸோ இது 2 தான் நல்ல காம்பினேஷன். ஃபிஷ்ஷை ஃப்ரைடு ஃபிஷ்ஷோட ஒரு ஆனியன் ரிங்ஸும் லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டு அதை சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நம்ம ப்ரெசன்டேஷன்லேயும் அந்த மாதிரி ஆனியன் ரிங்ஸு, லெமன் வெஜ்ஜஸ், கொஞ்சம் ஃப்ரைடு கறி லீவ்ஸ் போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ.